எல்லாரும் இன்னைக்கு டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. நீ படிச்சிட்டியா? நான் படிக்கவே இல்லை, என்ன பண்றேன்னே தெரியலடி. நான் படிக்கவே இல்லடி, எங்க அக்கா தாண்டி விழுந்து விழுந்து படிச்சுட்டே இருந்தா. நான் சுத்தமா படிக்கல, உட்காந்து டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்க அக்காவுக்கு வேற என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் உங்க அக்காவுக்கு வேலை. மலர், இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு நீ படிச்சிட்டியா? நான் படிச்சுட்டேன், ஆனா என்ன கொஸ்டின் மிஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. உனக்கு எதுனா தெரியுமா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னுட்டு? இல்லடி, மிஸ்ஸு சொல்லி கொடுத்த லெசன் வரைக்கும் முடிச்சுட்டு வர சொன்னாங்க. நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், ஆனால் மிஸ்ஸு என்ன மாதிரி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கூட நல்லா தாண்டி படிச்சுட்டு வந்தேன், ஆன்சர்லாம் தெரியும். பேப்பரை கையில் பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போயிடுதுடி. எங்கள் அக்கா நல்லா எழுதிடுவா, நான் எப்படி எழுத போகிறேன்னு தெரியல. மிஸ்ஸு வரதுக்கு டைம் ஆச்சு, மிஸ்ஸு வராங்க. சைலண்ட்டாக இருங்க, யாரும் பேசாதீங்க. மிஸ்ஸுக்கிட்ட டெஸ்ட்டுன்னு யாரும் போட்டு கொடுத்துடாதீங்க, முக்கியமாக மிஸ்ஸு மறந்துடுவாங்க பாருங்கள். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாம். ஃபஸ்ட் பீரியட் என்னன்னு தெரியும்ல, எல்லோரும் புக்கெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. நான் அப்புறம் லெசன் எடுக்கும்போது இல்லை மிஸ் நான் இது எடுக்கல அது எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மலர். எஸ் மிஸ். சாரா. எஸ் மிஸ். கீர்த்தி. எஸ் மிஸ். சாரு. எஸ் மிஸ். எல்லாரும் வந்துட்டீங்க. சரி, சைனை போட்டுட்டு அட்டெண்டன்ஸ் வச்சுட்டு வரேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துகிட்டு போய் இதை பிரின்சிபல் ரூமில் வச்சுட்டு வந்துருங்க, ஓகேவா? மலர், நீயே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துரு பிரின்சிபல் ரூமில். வேறு யாரையும் அனுப்பாத, அப்புறம் பிரின்சிபல் பார்த்தா யார் என்னன்னு கேட்டு நோண்டுவாரு. நீயே போய் வச்சுட்டு வந்துரு, ஓகேவா? எல்லாரும் ஹோம்ஒர்க் நோட் புக் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? யாருன்னா முடிக்கலன்னா இப்போவே சொல்லிடுங்க, ஓகேவா? எல்லாருமே முடிச்சிட்டு இருக்கீங்களே, எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு. மிஸ், இன்னைக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க மிஸ். இங்கிலீஷ் போர்ஷனை முடிச்சிட்டோம்ல மிஸ், அதனால அதை டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க மிஸ். மறந்துட்டீங்களா மிஸ்? நாங்கள் எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டோம் மிஸ். நீங்கள் டெஸ்ட் வைங்க மிஸ் இன்னைக்கு, ப்ளீஸ் மிஸ். வந்துட்டா, போட்டு கொடுத்துட்டா போ. இன்னைக்கு அப்போ டெஸ்ட்டு கண்டிப்பாக வச்சே தீர போகிறாங்க மிஸ். என்ன பண்ணுறது, எழுதி தான் ஆகணும். உங்கள் அக்காவை வாயை மூடிட்டு இருக்க சொல்லுடி. எப்போ பார்த்தாலும் போட்டு கொடுத்துட்டே இருக்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம் மலர், இன்னைக்கு டெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். நான் மறந்த மாதிரி நடித்தேன். யார் முதல்ல இதை ஞாபகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தேன். நான் நினச்ச மாதிரி நீ தான் ஞாபகப்படுத்தின. நீ தான் நல்ல பொண்ணு. ஆமாம் மிஸ், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு மிஸ். என்னை போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே, நானே பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நானே உங்களுக்கு பேப்பர்லாம் தரேன், ஓகேவா? அந்த பேப்பரில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். நான் கொஞ்சம் நேரத்தில் என்னென்ன கொஸ்டின்ஸ் போர்டில் எழுதி போடுறேன் அதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற பேப்பரில் ஃபஸ்ட்டு இந்தாங்க பேப்பர் எல்லாம் பிடிங்க. ஒருத்தர் பேப்பர் வாங்கிக்கோங்க. அதில் கோடெல்லாம் போட்டுட்டு நேமு டேட்டெல்லாம் எழுதி வச்சுருங்க. இந்தாங்க உனக்கு பேப்பர். இந்தா சாரா உனக்கு பேப்பர். கீர்த்தி இந்தா உனக்கு. மலர் இந்தா உனக்கு. எல்லாரும் பேரெல்லாம் எழுதி டேட்டெல்லாம் போட்டு கோடெல்லாம் போட்டு வச்சுருங்க. நான் வந்து சைன் போடுறேன். நான் சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கொஸ்டின் எழுத ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆன்சர் எழுதணும், ஓகேவா? நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு எதுனா எழுதி வைக்க போகிறீங்க. நீங்களா பேப்பரில் எழுதுனா எவ்வளோ மார்க் வருதுன்னு நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் கொடுக்குற பேப்பரில் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். தா சைன் போடுறேன். இந்தா உனக்கு, நீ தான் சைன் போடுறேன். இந்தமாட்டு நான் தான் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து டெஸ்ட் வைக்க போகிறேன். நீ உங்கள் பேப்பர்லலாம் எழுதவே கூடாது. என்ன பண்ணிட்டு வரீங்கன்னே தெரியல. எக்ஸாமில் வராத மார்க்கு டெஸ்ட்டில் மட்டும் வருது, அது எப்படி? அதனால தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. எல்லாத்துலேயும் சைன் போட்டேன். இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஸ்டின்ஸ்லாம் எழுதி போர்டில் எழுதி போட்டுடுறேன். அதை பார்த்து அப்படியே இந்த பேப்பரில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. எல்லாத்தையும் எழுதி போட்டேன் பாருங்க. இப்போ ஒன்றா லைனாக எழுதிட்டு ஆன்சர் எழுதுங்க. 10 மார்க் தான் வச்சுருக்கேன். ஒழுங்காக ஃபுல் மார்க் எடுக்க பாருங்க, பார்க்கலாம். ஈஸியானதாக கொடுத்துருக்கேன். மிஸ், நாங்க எல்லாரும் क्वेश्चन காப்பி பண்ணிட்டோம் மிஸ். எஸ் மிஸ், நாங்க எல்லாரும் காப்பி பண்ணிட்டோம் மிஸ். முடிச்சிட்டோம் மிஸ். ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்றோம் மிஸ். சரி, ஓகே, ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈஸியானது தான். வவல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வவல்ஸ் தெரிஞ்சா ஈஸியா இதை எழுதி முடிச்சிடலாம். தெரிஞ்சது வரைக்கும் எழுதலாம். இதெல்லாம் தெரிஞ்சதா தான் இருக்கு. எல்லாம் ஓரளவுக்கு எழுதிட்டேன். அச்சச்சோ, இதுக்கப்புறம் என்ன வரும்? இதுக்கப்புறம் தான் என்ன வரும்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே தெரியல. ப்ளீஸ் டி, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுடி. இருடி, நானே இப்பதான் எழுதிக்கிட்டு இருக்கேன். பாதியில முக்கிட்டு இருக்கேன். இருடி. ஏய், சொல்லி குடிடி. காமெடி உன் பேப்பரை நான் பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இரு, பக்கத்துல வந்து உட்காந்துட்டு காப்பி பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏவா, அதுக்கப்புறம் ஏ தான் போடணுமா? அதுக்கப்புறம் ஈயா? என்னடி 3 தான் எழுதி வச்சிருக்கேன். மீதி எல்லாம் எங்கடி போச்சு? காணுமே. இல்லடி, எனக்கு தெரியலடி, அதான் முடிச்சிட்டு நிக்கிறேன். ஓகே ஓகே, இரு, நான் எங்க அக்கா கிட்ட கேட்கிறேன். மலர் மலர், கொஞ்சம் ஆன்சர் சொல்லி கொடுடி ப்ளீஸ் டி, எனக்கு ஒண்ணுமே தெரியல. போடி, நேற்று படி நான் ஓவரா சீனை போட்டல, நான் உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன் போ. நான் தான் எழுதி முடிச்சிட்டேனே. எங்க அக்கா எங்க வந்து என்ன பழி வாங்குறா பாத்தியா? இதுதான் எங்க அக்காவோட சுயரூபம். இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு தங்கச்சிக்கு கூட அவ ஹெல்ப் பண்ண மாட்டேன்றா ஒரே கிளாஸ்ல.
ஏர்த்தி நீனா சொல்லி கொடுடி. இருடி பேப்பரை பார்த்தோன்னே நானும் மறந்துட்டேன். யோசிச்சு எழுதிட்டு இருக்கேன். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்குறேன், பார்த்து எழுதிக்கோ. என்னது இது, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்க. எனக்கு எதுவுமே தெரியல. சாரா நீனா சொல்லி கொடு. இருடி நான் இப்பதாண்டி எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வவுல்ஸை மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டு இருக்கேன். எழுதி முடிச்சிட்டு சொல்லி தரேன்டி. இருடி முதல்ல நான் எழுதி முடிக்கிறேன். கடவுளே எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் என்ன பண்றது, என்ன காப்பாத்து. இல்லைன்னா என்ன மிஸ் திட்டுன்னு திட்டுவாங்க. எங்க அம்மாவும் திட்டுறாங்க, மிஸ்ஸும் திட்டுறாங்க. என்னால முடியல. டெஸ்ட் எழுத தெரியலையே கடவுளே. என்ன பண்ற சாரு? அங்க படுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்கிட்டு இருக்கியா? டெஸ்ட் எழுதி முடிக்காம தூங்கிட்டு இருக்கியா? எழுந்து உட்காந்து டெஸ்ட் எழுது. டெஸ்ட்ல கம்மி மார்க் வாங்க இருக்கு உனக்கு. எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏறவே மாட்டேனதுல உனக்கு. எழுஞ்சிருடி, எழுஞ்சு எழுதுடி. உன்னால நானும் மாட்ட போறேன். எழுஞ்சு எழுதுடி. மிஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மிஸ். நானும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மிஸ். எஸ் மிஸ் நானும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மிஸ். எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? யாருன்னா எனக்கு சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்லி கொடுங்க, யாருன்னா சொல்லி கொடுங்க. இருக்கிற வவுல மாத்தி மாத்தி எழுதி வைப்போம். எல்லாரும் முடிச்சிட்டிங்கன்னா பேப்பரை ஃபோல்ட் பண்ணி வைங்க. நேம் எல்லாம் எழுதி வச்சிருங்க. அப்புறம் வாங்கும் போது நேம் எழுதலை அதை எழுதலை சொல்லி திருப்பி பேப்பரை கேட்டிங்கன்னா எனக்கு செம்மையா கோவம் வரும். இப்பவே எல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க. நான் திருப்பி தரமாட்டேன் உங்க கையில பேப்பரை. ஓகேவா? எல்லாரும் ஃபோல்ட் பண்ணுங்க. பேப்பரை ஃபோல்ட் பண்ணி ரெடியா வைங்க பார்க்கலாம். ஓகே மிஸ், நான் ஃபோல்ட் பண்ணி ரெடியா வச்சிடுறேன் மிஸ். இந்த கேப்ல நம்ம எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம். நாளைக்கு தான் மிஸ் கிட்ட எவ்வளோ திட்டு வாங்க போறோம்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. சரி ஓகே, வாங்கித்தான் ஆகணும். நான் நாளைக்கு லீவ் போட்டுருவேன். நீ ஜாலியே பேப்பர் கொடுக்க போறாங்கல்ல, அதனால நான் நாளைக்கு லீவ் போட்டுருவேன். பேப்பர் கொடுக்குற அன்னைக்கு லீவ் போட்டா எஸ்கேப். எல்லாரும் ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? ஒருத்தவங்களா பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ப்ரெசண்ட்டோ அத்தனை பேப்பர் என் கையில வந்தாகணும். நான் கவுண்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு போவேன். எதனா ஒரு பேப்பர் குறைஞ்சது தராம டிமிக்கி கொடுத்தீங்க, நாளைக்கு எத்தனை தடவை நான் இம்போசிஷன் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. அத்தனை தடவை கொடுப்பேன். கை வலிக்க எழுதிட்டு வரணும் நீங்க தான். தாங்க எல்லாரும் பேப்பர். எல்லாரும் லைனா எடுத்து வச்சு தரலான்னு இல்லை. நானே எழுந்துச்சு வந்து எல்லாம் வாங்கணுமா? தா நீ தா. மலர் நீ முடிச்சிட்டியா? சரி ஓகே. 4 பேப்பரை வந்துருச்சு. யாரும் டிமிக்கி எல்லாம் கொடுக்கல. ஓகே, கொடுத்து முடிச்சிட்டிங்க. நான் நாளைக்கு கரெக்ஷன் பண்ணி நாளைக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன, இம்போசிஷன் என்னன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். சரி பசங்களா, போய் விளையாடுறதா இருந்தா கிரவுண்ட்ல போய் விளையாடுங்க. பிடி சார் என்ன ஏதுன்னு கேட்டா நான் தான் விளையாட சொன்னேன்னு சொல்லிக்கோங்க. ஓகேவா? குட்டீஸ் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு கிவ் அவே தரப்போறேன். அது என்ன தெரியுமா? எனக்கு யார் முதல்ல 5 பேர் கமெண்ட் பண்றீங்களோ அவங்கள நான் செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு நான் கிஃப்ட் சென்ட் பண்ண போறேன். டால்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண போறேன். கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச சிவிசி வேர்டை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.